ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் கடன் இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படின்ற ஒரு டைட்டில் பார்த்தோம். அதில் கடன்லேருந்து மீள்றது எப்படி அதில் ஒரு வழிமுறை, உங்கள் வருமானத்திற்கும் உங்கள் செலவிற்கும் உள்ள இடைவெளியை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் அந்த இடைவெளி எப்படி குறையும்னா, உங்கள் வருமானத்தை ஒன்று பெருக்கணும், இல்லைனா உங்கள் செலவை ஒன்று குறைக்கணும். அதில் மொதல் கான்செப்ட்டு வருமானத்தை எப்படி பெருக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வருமானத்தை எப்படி பெருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு நிறுவனத்தில் ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷனில் இப்போ பணி புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த வேலையை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கங்க. அந்த நிறுவனத்துக்காக நல்லா உழையுங்க. அதில் உங்களை ஒரு ஃபேம் பர்சனாக ஆக்கிக்குங்க. அந்த நிறுவனத்தில் நீங்கள் ஒரு நல்ல ரெப்யூட்டட் பர்சனாக, இந்த நிறுவனம்னா இவர் ஒரு விஐபி அப்படின்ற மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு மேலும் பதவி உயர்கள், அதன் மூலம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸு, உங்கள் டெடிக்கேஷன் இதெல்லாம் நீங்கள் செலவு பண்ணிடுவீங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ ஒரு நடுத்தரமான நிறுவனத்தில் பணிபுரிகிறீங்கன்னா, திடீர்னு உங்கள் வேலையை விட்டுற வேணாம். அங்கேயும் இதே தான் டெடிக்கேஷன், உங்கள் டெடிக்கேட்டடாக வேலை பாருங்கள். நல்ல சந்தர்ப்பம் வர வரைக்கும் பொறுமையாக காத்துருங்க. நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே இருக்கிற நிறுவனத்துலேருந்து சாஃப்டாக எக்ஸிட் ஆகி புதிய நிறுவனத்தை சேர்ந்துருக்கு. இப்போது அந்த ஒரு பெரிய நிறுவனத்தில் உங்களுக்கு ஓவர் டைம் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, அந்த ஓவர் டைம் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடச்சின்னா அதன் மூலம் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அதை பணமாக மாற்றிக்கலாம். இல்லை அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை அப்படின்னா, ஒரு பார்ட் டைம் ஜாப், வெளியே வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் எதாவது பண்ண முடிஞ்சால் அதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். அதன் மூலம் உங்களோட வருமானம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை உங்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படியே உங்களுக்கு இல்லைன்னா, செல்ஃபாக நீங்கள் டியூஷன் எடுக்கலாம், ப்ரைவேட் டியூஷன் எடுக்கலாம். இல்லை அந்த ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டெலிவரி, ஃபுட் டெலிவரி ஏஜென்ட்ஸ், அது மாதிரி இது நல்ல ஒரு இப்போதைக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப், நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் அது. அது போக நீங்கள் டாக்ஸி டிரைவர்ஸ், உங்களோட ஸ்டேட்டஸ் இடம் கொடுத்துச்சுன்னா ஆட்டோ, இது நீங்கள் யூஸ் பண்ணால் இந்த ஜாப்பையும் நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். இது நிறுவனத்தில் பணிபுரிகிறவங்களுக்கான ஒரு வழிமுறைகள். மேலே உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே வந்தீங்கன்னா அப்படின்னா, உங்களோட ஒய்ஃப் கல்யாணம் ஆகிருந்தால் உங்கள் ஒய்ஃப் பணிபுரிய விருப்பம் இருந்தால் நீங்கள் அவங்கள ஜாபுக்கு அனுப்பலாம். இல்லைனா அவங்க சுயதொழில் ஏதாவது செய்யணுன்னு விருப்பப்பட்டாங்கன்னா, லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் அவங்கள அலோவ் பண்ணலாம், என்கரேஜ் பண்ணலாம். அந்த பிஸ்னஸ் மேக்ஸிமம் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், அந்த மாதிரி ரிலேட்டட் பிஸ்னஸாக எடுங்க. வேறு எதுவும் செகண்ட் சேல்ஸ் பிஸ்னஸ் எதுவுமே பண்ணாதீங்க. இப்போதைக்கு ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு மொபைல் ஃபோன் ரீசேல்ஸ், மொபைல் ஃபோன் சேல்ஸ், அந்த மாதிரி ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் பிஸ்னஸ் இப்போதைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதிக லெவலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஷோரூம் பிஸ்னஸ்லாம் வேணாம். அந்த கல்லால் உட்காந்துட்டு வேலை பார்க்குற பிஸ்னஸே வேணாம். எதாக இருந்தாலும் சர்வீஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ், இம்மீடியட்டாக உங்களோட ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்கள். இன்னும் மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே ஆன்லைன் போயிட்டாங்க, மேக்ஸிமம் ஆன்லைன். அதனால் அந்த மாதிரி ஸ்டாக், அதாவது செகண்ட் சேல்ஸ் பிஸ்னஸ் எதுவுமே ஆப் பண்ணாதீங்க. அடுத்து உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, அந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் டைம் ஸ்பேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அது வழியாக உங்களுக்கு இன்கம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்க ரிசோர்ஸை அனலைஸ் பண்ணுங்கள். எம்டி பிளாட், அக்ரிகல்ச்சர் லேண்டு இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணிங்கன்னா, அக்ரிகல்ச்சர் லேண்ட்னா விவசாயத்தில் அது வழியாக அக்ரிகல்ச்சர் லேண்ட் வழியாக விவசாயம் பண்ண முடியுமா அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு டைம் இருக்கான்றதையும் பார்த்துக்குங்க. விவசாயம் பண்ணால் அதில் வர வருமானத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது, அதை பற்றி எனக்கு டைம் பத்தாது அப்படின்னா, அந்த நிலத்தை குத்தகை கூட முடியுமா அப்படின்றதையும் பார்த்துட்டு அது வழியாக உங்களோட இன்கம் இது பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வருமானத்தை பெருக்கணுன்னா நீங்கள் எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டான ஆப்ஷன் எடுங்க. எந்தவித குறுக்கு வழியும் செலக்ட் பண்ணாதீங்க. எந்தவித குறுக்கு வழியும் வேண்டாம். ஏன்னா இன்னும் மேலே உங்களுக்கு சிக்கலை தான் கொடுக்கும், உங்களோட நிம்மதியை குலைச்சிரும் குறுக்கு வழியை சூஸ் பண்ணிங்கன்னா. அதனால் வருமானத்தை பெருக்கணுன்னா நேர்மையான நேர்வழியை மட்டும் தேர்ந்தெடுங்க. அதான் ரொம்ப முக்கியம். உங்களை நேரத்தை பயனுள்ள முறையில் எவ்வாறு பணமாக்குவது அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். டிவி முன்னாடி உட்காந்துட்டு வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் வருமானத்தை பெருக்கிறேன்னு சொல்லி யாராவது உங்களுக்கு சஜஷன், ஷேர் ட்ரேடிங் பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா, அந்த ட்ராக்கில் நீங்கள் போயிடாதீங்க.
ஷேர் வந்து ட்ரேட் பண்ணுற பிஸ்னஸ்லாம் வேணாம். அந்த விஷயங்கள் சரிப்படாது. ஏன்னா ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதுவும் வந்து நீங்கள் 5 வருஷம் கிட்டக்க வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதனால் இன்ட்ராடே பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ்லாம் அதுக்கு பயங்கரமாக நீங்கள் உழைக்கணும். அதுக்கு ஃபுல் டைமாக நீங்கள் அது வந்து அனலைஸ் பண்ணணும். அது ரொம்ப தனி ஸ்கில்ஸ் தேவைப்படுது அதுக்கு. அதனால் யாராவது உங்களுக்கு என் பணத்தை கொடுங்க, அது மாதிரி எந்த வித பிஸ்னஸ் உங்களுக்கு கொடுத்து ஏமாறாதீங்க, நீங்களும் போய் மாட்டிக்காதீங்க. அதனால் ஷேர் ட்ரேடிங் பிஸ்னஸ் அது தேவையில்லை. மேலும் உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிஷியன், ப்ளம்பிங், ஏசி மெக்கானிசம், கம்ப்யூட்டர் ரிப்பேரிங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களை சைடாக நீங்கள் ஏதாவது பார்ட் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வழி கொடுக்கும். அதனால் உங்கள் வருமானத்தை பெருக்கிறதுக்கு எந்த வித குறுக்கு வழியும் உபயோகப்படுத்தாதீங்க. எந்த பிஸ்னஸ்க்கும் ஹையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எந்த பிஸ்னஸும் பண்ணாதீங்க. ஒரே நாளில் பணக்காரன் ஆகணுன்றதை பேராசைப்படாதீங்க. ஷேர் ட்ரேடிங் இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே சூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி செகண்ட்ஸ் ஷோரூம் ஓப்பனிங் அந்த மாதிரி எந்த பிஸ்னஸும் செலக்ட் பண்ணாதீங்க. உங்களோட அதிக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் உங்கள் உடல் உழைப்பை மட்டும் உபயோகப்படுத்தி இதை மட்டும் ஜாப் மட்டும் சூஸ் பண்ணிக்கங்க. உங்களோட பார்ட் டைம் ஜாப் எந்த விதத்துலையும் உங்களோட மெயின் ஜாப், என்ன மெயின் ஜாப் பாதிக்காத வகையில் உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இதன் மூலம் நீங்கள் உங்கள் வருமானத்தை பெருக்கிக்கலாம். மீண்டும் வேறு ஒரு டாப்பிக்கில் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.